நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் வாரம் பல உபதலைப்புகளில் எனது சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். பெரும்பாலும் இந்த சிந்தனைகள் ஞாயிற்றுக்கிழமை திரு அவையில் எடுத்து இயம்பப்படும் நற்செய்தியை அடிப்படையாக வைத்து எனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டேன். அதேபோல இன்றும் நாளைய தினம் திரு அவைன்னு சொன்ன உலகம் பூராக எடுத்து இயம்பப்படும் நற்செய்தியை அடிப்படையாக வைத்து மற்றது இந்த ஆரம்பம் நாளை துவங்கி திருவருகை காலம் ஆரம்பம் அதை இணைத்து எனது சிந்தனையை பகிர விரும்புகின்றேன். இந்த நற்செய்தியை கொஞ்சம் வாசித்த பிற்பாடு என்ன நற்செய்தி என்பதை அறிவது முக்கியம். எனது சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்க எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராகுவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் என்று இயேசு சொன்னார். இதான் அந்த வாசகம். இப்படிப்பட்ட வாசகங்களை வைத்து திரு அவையில் உள்ள இறையியலாளர்கள் தியோலோஜியன்ஸ் இயேசுவின் மறுவருகையை பற்றி த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு இறையியலை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ வரலாற்றில் இயேசு வந்தார், மானிடனாக பிறந்தார், அதான் கிறிஸ்மஸ். அது வரலாறு. பின்னோக்கி பார்த்து முன்னோக்கி பார்த்து இயேசு இரண்டாம் முறையும் வருவார், த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் என்று இறையியலை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்போ ஒன்று கடந்த காலம், மற்றது எதிர்காலம். நிகழ்காலத்தை பற்றி சொல்வது வேறு. ஆனால் அதுதான் இப்போ நிகழ்காலம். நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் தான் நிகழ்காலம். இந்த இப்படியான பகுப்புகள் சரியா பிழையா என்பது ஒரு கேள்விக்குறி. வரலாற்றில் வந்தவர் எதிர்காலத்தில் இரண்டாம் முறை வருவார். இந்த இடைக்காலத்தில் நாங்கள் எப்படி வாழப்போகின்றோம், அந்த இரண்டாம் முறை வரும் கிறிஸ்துவை நாம் சந்திப்போமா, அதுக்குத்தான் இந்த ஆயத்தமா, அதுக்குத்தான் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டுமா என்பதெல்லாம் பல கேள்விகள். இது இறையியல். நான் அதை மறுத்து சொல்லவில்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இரண்டாவது வருகை வருமோ வராதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நிகழ்காலம் உண்டு. இந்த நிகழ்காலத்தில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அடிக்கடி இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார், விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள். அதாவது எந்த நேரம் உங்களுடைய லட்சணியம், உங்கள் மீட்பு, உங்களுடைய அந்த விழித்தெழும் ஒரு நிலை ஓர்மை உணர்வில் எப்பொழுது வரும்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு இயேசு சில கதைகளை உவமைகளையும் சொன்னார். திருடன் எப்பொழுது வருவான்னு உங்களுக்கு தெரியாது, அவன் சொல்லி போட்டு வரப்போவதல்ல. ஆகவே எந்த நேரமும் ஆயத்தமாயிருங்கள் என்றதான் அதனுடைய அர்த்தம். மற்றது இன்றைக்கு எங்களுடைய திருவருகை காலம் ஆரம்பமாகின்றது. திரு அவையில் முழு வருடங்களையும் 365 நாட்களையும் ஒரு திரு வழிபாட்டு நாள்காட்டியாக இந்த லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் உருவாக்கி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு புனிதர் அல்லது ஞாயிறுகள் அல்லது விசேஷ சிறப்பான விழாக்கள் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார். முதலாவது திருவருகை காலம்.
அதன் பின்னர் கிறிஸ்மஸ் காலம், நத்தார் பண்டிகை காலம், இயேசு பிறந்த காலம். அதை ஒட்டி மூவிராசாக்கள்ன்றதோடு அது முடிகின்றது. அதன் பின் சில வேளை பொது காலம் ஒன்று கொஞ்சம் இருக்கும். பின்னர் ஒரு நீண்ட 40 நாட்களாக நாங்கள் தவக்காலத்தை ஒட்டி புனித வாரம். புனித வாரம் முடிந்ததுன்னு உயிர்த்த ஞாயிறு. பரிசுத்த ஆவி வந்த பிற்பாடு திருத்துவம் சொல்லி போட்டு அது பிறகு ஒரு நீண்ட காலம் பொதுக்காலம் விட குறிப்பாக எதுவும் கிடையாது. பிறகும் திருவருகை காலம். இதை உன்னிப்பாக பார்க்கும் பொழுது இன்று நேற்றில் நான் பல முறை இதை பார்த்திருக்கிறேன், கேள்வி கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாள்காட்டி, இந்த லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் எங்களை ஒரு சுழற்சியாக எடுத்து செல்கின்றதா என்ற ஒரு கேள்வி. வீஷஸ் சர்க்கிள் மாறி மாறி அப்படியே வந்து கொண்டே இருக்கும். திருவருகை காலம் போய் பிறகு கிறிஸ்மஸ் காலம் வந்து, தவக்காலம் வந்து, பிறகு பொது காலம் வந்து, பிறகு மீண்டும் திருவருகை காலம். இப்படி ஒரு வட்டத்துக்கிழங்களை கொண்டு போகும் பொழுது அங்கு வளர்ச்சி உண்டா என்பது ஒரு கேள்வி. இப்போ சுழற்சியில் ஒரு தீய வட்டமாக முடிகின்றதா வீஷஸ் சர்க்கிள்? இது அது வளர்ச்சிக்கங்களை உடைத்து செல்லுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாங்கள் ஆன்மீகம் பேசும் பொழுது ஒரு ஆன்மீக பயணம் என்று சொல்கின்றோம். பயணம் என்று சொன்னால் பாதை வேண்டும். ஆனால் உண்மையில் ஆன்மீக பயணமும் சரி, அந்த பயணத்துக்குரிய பாதையும் சரி, உருவகத்தில் சொல்லுகின்றமே ஒழிய அது நேரடியாக ஒரு பாதையை சொல்லவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாதையில்லாத ஒரு பாதையில் நாம் நடக்கின்றோம். பாதையில்லாத பாதையில் அது உருவகம். அப்போ ஆன்மீகம் என்றா என்னன்றதை நான் என்னுடைய நூலில் தெளிவாக எழுதியிருக்கிறேன். அண்மையில் என்னுடைய நூல் ஒன்று வெளியிட்டேன். மாறிய எனது பாதையை மாற்றியவர் யாரோ ஒன்று. அந்த நூல் தெளிவாக எழுதியிருக்கிறேன். உண்மையாக ஆன்மீகம் என்றா என்ன, மதம் என்றா என்ன. இப்போ மதம் வந்து கிறிஸ்தவ சமயத்தை நான் சொல்லுகின்றேன். கிறிஸ்தவ சமயம், கிறிஸ்தவ மதம் எங்களை இப்படி சுழற்சி வட்டத்தில் கொண்டு போகின்றது. அப்போ அங்கே வளர்ச்சி, மனித வளர்ச்சி கிடையாதா, ஆன்மீக வளர்ச்சி கிடையாதா என்பது சவாலுக்குரிய கேள்விகள். அதை உடைத்து கொண்டு வளர்வது தான் ஆன்மீக பயணம். அவை ஒரு பக்கத்தில் பயணம் என்று சொல்லி இன்னொரு பக்கம் சுழற்சி என்று சொல்லும்பொழுது அங்கு முரண்பாடுகள் உண்டு. அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மதம் ஒரு வழி, மீன்ஸ். மதம் ஒரு முழுமையான ஒன்று அல்ல, நிறைவான ஒன்று அல்ல, ஒரு மீன்ஸ். எதற்கு மீன்ஸ்? ஆன்மீகத்தை வளர்வதற்கு ஒரு வழி. மக்கள் ஆன்மீகத்தில் வளர்வதற்கு மதம் ஒரு வழி. அது மதத்தினுடைய சட்டங்களாக இருக்கலாம், சடங்குகளாக இருக்கலாம், திருவழிபாடுகளாக இருக்கலாம், இந்த திருவழிபாட்டு நாள்காட்டியாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வைத்து அது என்னுடைய ஆன்மீக பயணத்துக்கு துணை செய்யும் ஒரு வழி. அப்போ இந்த திருவழிபாட்டு திருநாள், இந்த நாட்காட்டி கலண்டர் 365 நாளுக்கும் ஏதோ ஒரு புனிதறிவோ அல்லது ஏதோ ஒரு நாளை குறித்தோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளோ அல்லது விழாக்கள் என்று பெருசு வந்து நிறைத்து வச்சிருக்கு. இப்போ இந்த சுழற்சியில் பயணிக்கலாமா? அப்படி பயணித்தால் வட்டமாக தான் வந்து கொண்டிருக்கும். அதான் சுழற்சி, ஒரு உடைபடாத வட்டம். அதனால் தான் தீய வட்டம் என்று சொல்கிறோம், வீஷஸ் சர்க்கிள். அந்த வீஷஸ் சர்க்கிளுக்குள்ளேயே நாங்கள் போய்கொண்டிருப்போமா இருந்தால் மாறி 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 ஒவ்வொரு காலம், ஒரு காலம், 2 காலம், 3 காலம், 4 காலம், திரும்பவும் முதலாவது காலம் திருவருகை காலம், திரும்பவும் நாங்கள் நத்தார் பண்டிகை காலம், பிறகு பொதுநிலை அல்லது பொதுக்காலம் அல்லது தவக்காலம், பிறகு பொதுக்காலம், நீண்ட பகுதி. இது எனக்கு ஒரு கேள்வி. சிந்திக்க தெரிந்தவர்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க விரும்புபவர்கள் சிந்திக்க வேண்டும். பெரும்பான்மையான மக்கள், மதத்தில் ஈடுபடும் பெரும்பான்மையான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் சிந்திப்பது கிடையாது. ஏதோ ஒரு பழக்கத்துக்கு தங்களை அடிமையாக்கி
ஏதோ ஒரு வழக்கத்துக்கு தங்களை அடிமையாக்கி அதில் சுற்றி கொண்டே போய்கொண்டு இருக்கிறோம், எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல். இப்போ மதம் வழிகோல வேண்டும் ஆன்மீகத்திற்கு, அப்படியான இந்த சுழற்சி பயன் தராது. ஏன்னா நான் வளர்ந்து கொண்டு போகும் பொழுது அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப உதவிதான் எனக்கு தேவையோடைய, நான் வளர்ந்து கொண்டு போய் மீள வந்து ஆரம்ப கட்டத்துக்கு வந்து அவற்றை பயன்படுத்துவது ஒரு பின்னோக்கிய பயணமாகும், ரிக்ரெஷன். அது உதவி செய்யாது. ஆகவே இந்த நாள்காட்டி ஒரு கேள்விக்குறியாக எனக்கு இருக்கிறது. இப்போ உறவு தான், நாங்கள் உறவுகளை பற்றி தான் பேசுகிறோம் எப்பொழுதும். ஆன்மீகம் ஒரு உறவு, அந்த உறவு ஒரு வளர்ச்சி கொண்டது. ஒரே வட்டத்துக்குள்ளே கொண்டு ஒரு உறவு கொள்ள முடியாது. அப்படி உறவு கொண்டால் அது ஒரு தீய வட்டமாக அப்படியே சுற்றி சுற்றி ஒரு சுழற்சிகளே இருக்கிற பொழுது உறவு வளர வாய்ப்பில்லை. மீண்டும் மீண்டும் நம்மை ஒரு வட்டத்துக்குள்ளேயாக கொண்டு வருது. அப்போ உறவு வளர வேண்டுமானால் நான் இந்த சுழற்சியிலிருந்து உடைத்து நீங்கி என்னை வளர்ப்பது அவசியம். அது ஒரு ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர், தன்னுடைய ஆன்மீகத்தை ஆழமாக்கி கொண்டு செல்லும் ஒருவர், ஒரு சன்னியாசி என்று வையுங்களேன், இந்த காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். காலங்கள் கூடாது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் காலங்கள் உதவி செய்யாது என்று பார்க்க பொழுது, காலங்கள் எனக்கு துணை செய்யாது, காலங்கள் நான் சொல்வது இந்த சுழற்சி வட்டம் எனக்கு துணை செய்யாது என்று பார்க்கும் பொழுது அதை விட்டு விலகி அல்லது மேவி எனது பயணத்தை நான் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். அங்குதான் சில வேளை மதமும் ஆன்மீகமும் முரண்படக்கூடாது. ஆனால் இப்படி கொத்த நிலைப்பாட்டில் மதமும் ஆன்மீகமும் முரண்படலாம். ஆன்மீகம் என்ற வளர்ச்சிக்கும் மதம் என்ற தேங்கி நிற்கும் ஒரு நிலை. இங்கு மதம் தேங்கி நிற்குது. ஒரு சுழற்சியில் மதம் போகும் பொழுது அந்த மதம் தேங்கி நிற்கிறது. தேக்கம், வளர்ச்சி கிடையாது. தேக்கம் கொண்டு ஒன்று, உதாரணமாக பாருங்கள், இப்போ மழை பெய்து வெள்ளம் போட்டிருக்கு. எங்களோட வளாகத்திலும் நிறைய மழை பெய்து பெரிய வெள்ளம் போட்டிருந்தது. அந்த வெள்ளம் அப்படியே இருக்குமாக இருந்தால் காலப்போக்கில் அது வற்றி, அதன் முன் மொஸ்கிட்டோ எல்லாம் வந்து, நுளம்புகள் எல்லாம் வந்து நோய்க்கு கூட வழிவகுக்கலாம். அல்லது வற்றி அப்படியே காய்ந்து போயிடும். அடுத்த நாள் வெளிச்சம் வரும் பொழுது, சூரியன் வரும் பொழுது எல்லாம் காய்ந்து அப்படியே நான் உடைய துவங்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு குளமோ அல்லது ஒரு செயற்கையாக ஒரு நீர்த்தேக்கம் அது இலகுவில் வற்றி ஒன்றுமில்லாமல், நிறைய இல்லாமல் போய் அப்புறம் அந்த இடம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. அதுதான் தேக்கம். அப்போ தேக்கம் என்று சொல்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அது உதவி செய்யாத ஒன்று, துணை செய்யாத ஒன்று, நோயை கொண்டு வரக்கூடிய ஒன்று. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தேக்கம் ஒரு தடை, தேக்கம் ஒரு தடை, வளர்ச்சிக்கு தடை. வளர்ச்சியில் தேக்கம் கிடையாது, ஒரு அசைவு. ஆன்மீகம் அகத்தே ஏற்படும் ஒரு அசைவு, மூவ்மெண்ட். அங்கு தேக்கத்துக்கு இடம் இல்லை. அது வளர்ந்து கொண்டே போகும், ஆழமாகி கொண்டே போகும். அதுதான் ஆன்மீகம். அப்போ நான் ஒரு சன்னியாசி என்று சொல்லும் பொழுது, நாங்கள் எல்லாரும் சன்னியாசி என்ற நூலில் நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவர் உள்ளும் ஒரு சன்னியாசி உண்டு. நாங்கள் சன்னியாசி என்று சொன்ன உடனே எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் காவி உடுத்து, பட்டை தீட்டி, பெரிய பொட்டு போட்டு, ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் போட்டு, அது ஒரு வெளி உருவம், வெளி வடிவம். அந்த வடிவத்தை போட்டவர்கள் எல்லாரும் சன்னியாசிகளும் அல்ல. சன்னியாசியாக வாழ்பவர்கள் எல்லோரும் அந்த உடையை போட்டவர்களும் அல்ல. இது நாங்கள் உணர வேண்டும். ஒரு சன்னியாசியாக வாழ்வதற்கு காவி உடுத்த வேண்டும் இல்லை, காவி உடுத்த வேண்டுமென்று இல்லை, பட்டை தீட்ட வேண்டுமென்று இல்லை, ஒரு கோலம் ஒன்று, ஒரு புது கோலம் போட வேண்டுமென்று இல்லை. ஒரு சாதாரண
ஓடி சன்னியாசியாக வாழலாம். ஏன் சன்னியாசி யார் என்பதுதான் கேள்வி. சன்னியாசி யார் என்று பார்க்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் துறந்து, பந்தம், பாசம், எல்லாம், பற்று, அது பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோ அல்லது மனைவியோ, இயேசு சொன்னார், தெளிவாக சொன்னார். சீடத்துவற்றை பற்றி சொல்லியிருக்க தெளிவாக சொன்னார். எந்த மதமும் சீடும். சைவத்தில் சன்னியாசிக்கு ஒரு இடம் உண்டு. இப்போ உண்மையான சன்னியாசி பற்று பாசங்கள் எல்லாவற்றையும் துறந்து, ஆசைகளை துறந்து, மதங்களை மேவி, அடையாளங்களை மேவி, சிம்பல்ஸ், அந்த அடையாளங்கள் சுட்டி காட்டும் ஒரு யதார்த்தத்தை தேடி பயணிப்பவன் தான் சன்னியாசி. அப்படி கொடுத்தொரு பயணத்தில் சுழற்சி இல்லை. அப்படி கொடுத்த ஒரு சன்னியாசிக்கு திருவருகை காலமும் ஒன்றுதான், நத்தார் காலமும் ஒன்றுதான், தவக்காலமும் ஒன்றுதான், புனிதவாரமும் ஒன்றுதான், பொதுக்காலமும் ஒன்றுதான். அவன் காலத்தினால், இப்படிப்பட்டு நாங்கள் பகுத்து வகுத்து வைத்திருக்கும் காலத்தினால் அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் எல்லாத்தையும் மேவி, முரணாக அல்ல, முரண்பட்ட அல்ல, இவற்றை பயன்படுத்தி வளர்ச்சி பெற்று எல்லாத்தையும் மேவி இந்த அடையாளங்கள் காட்டும் ஒன்றை நோக்கி செல்பவன் தான் சன்னியாசி. அங்குதான் அவனுடைய உறவு வளர்கின்றது. எப்படிப்பட்ட உறவு? தன்னோடு அவன் கொள்ளும் உறவு, அயல்வரோடு கொள்ளும் உறவு, சூழலோடு கொள்ளும் உறவு, இறுதியாக தன்னுள் இருக்கும் கடவுளில் கொள்ளும் உயர்ந்த உறவு. அவன்தான் சன்னியாசி. அதுதான் ஆன்மீகம். அப்போ நாங்கள் இதை சிந்திக்க வேண்டும். அப்படி கொண்ட ஒரு வளர்ச்சிக்கு இந்த சுழற்சி தடையாக இருக்குமா? தடையாக இருக்கலாமா? இப்போ என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை நான் நீக்க வேண்டியது எனது கடமை, எனது பொறுப்பு. நான் ஒரு கடினமான ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். அது இவ்வளவு தூரம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ தெரியாது. அந்த திருவருகை காலம் என்று சொன்ன பொழுது எனக்கு அடிக்கடி வந்த ஞாபகம். ஒவ்வொரு வருஷமும் நான் இதை பற்றி சிந்திக்கும் பொழுது இதை பற்றி பெருசாக எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மறு நிகழ்ச்சியில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.